வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருவண்ணாமலைக்கு புதிய சிட்கோ தொழிற்பேட்டை உட்பட 6 புதிய திட்டத்திற்கான அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் இனி வாரம் 2 நாட்கள் முகாம்கள் நடைபெறும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மண்டல பூஜை காலத்தில் 332 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் அறிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் கர்நாடக மாநிலம் கார்வார் துறைமுகத்திலிருந்து இந்திய கடற்கரையின் நீர்மூழ்கி கப்பலில் கடல் பயணம் மேற்கொள்ள உள்ளார். புதுச்சேரியில் துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களின் வருகையொட்டி 29ஆம் தேதி ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதிதாக உருவாக்கப்பட்ட 4 மாநகராட்சிகள் 10 நகராட்சிகளுக்கான கவுன்சிலர்களின் எண்ணிக்கையை நிர்ணயித்து அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற உதவி பேராசிரியர்கள் தேர்வை 42,064 பேர் எழுதினர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் கலைஞர் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் திருக்குறள் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளை மாநிலம் முழுவதும் நடத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. வைகை, பொதிகை, பாண்டியன், கொல்லம், உழவன் உட்பட 57 ரயில்கள் தைப்பூசத்தை ஒட்டி மேல்மருவத்தூரில் 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் பல்வேறு நாடுகளில் இருந்து 24,600 இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் தொகுப்பு வருகின்ற ஜனவரி 10ஆம் தேதிக்குள் அனைவருக்கும் வழங்கப்படும் என்று அமைச்சர் காந்தி அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1,680 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,04,800 ரூபாயாகவும் 1 கிராம் 13,100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 31 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 285 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் புதிய கிளை இண்டூரில் வருகின்ற 29ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய தேதிகளில் டிக்கெட்கள் இருந்தால் மட்டுமே திருப்பதியில் தரிசனம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் 12 கோடியில் 37 ஏக்கரில் புதிய சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். பான் கார்டை ஆதார் கார்டுடன் இணைப்பதற்கான காலக்கெடு வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 மாநிலத்தின் தேர்தல் குறித்து விவாதிக்க டெல்லியில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் தொடங்கியது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மற்றும் திருத்தம் செய்ய தமிழகத்தில் 75,000 வாக்குச்சாவடிகளில் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. திருவண்ணாமலையில் வேளாண் கண்காட்சி மற்றும் உழவர் நல சேவை மையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். ஆன்லைன் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஜனவரி 12ஆம் தேதி முதல் புதிய நடைமுறை அமலுக்கு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சம ஊதியம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களுடன் சென்னை தலைமை செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. தமிழகத்தில் இன்று முதல் ஜனவரி 25ஆம் தேதி வரை இருப்பிட சான்றிதழை கட்டணமில்லாமல் பெறலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தச்சங்குறிச்சியில் வருகின்ற ஜனவரி 3ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர் விடுமுறையின் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. 5 கோடி யூனிட் மின் உற்பத்தி செய்து சூரிய சக்தியில் தமிழ்நாடு புதிய உச்சத்தை எட்டி இருப்பதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேலூர், திருவண்ணாமலை உட்பட 5 மாவட்டங்களுக்கு 1,338 டன் உரங்கள் ரயில் மூலம் காட்பாடிக்கு வந்தது. புதுச்சேரியில் ரேஷன் கடைகளில் இலவசமாக 1 கிலோ கேழ்வரகு மாவு வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் திருமண நிதியுதவி திட்டங்களை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வழங்கினார். வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட தொழில்களுக்கு தமிழ்நாடு தொடர்ந்து துணை நிற்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இன்று முதல் ஜனவரி 25ஆம் தேதி வரை இருப்பிட சான்றிதழை கட்டணமில்லாமல் பெறலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு இதுவரை 1,83,111 பேர் பெயர் சேர்க்க விண்ணப்பம் சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் அதிகளவு பக்தர்கள் வருவதன் காரணமாக விஐபி டிக்கெட் தரிசனம் இன்று முதல் 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து அரசு சார்பில் இயக்குவது தொடர்பாக வரைவு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை வருகின்ற ஜனவரி 5ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்து 2 லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாடு முழுவதும் இன்று முதல் ரயில் டிக்கெட் கட்டணங்களை உயர்த்தப்படுவதாக ரயில்வே அறிவித்திருந்த நிலையில் இன்று முதல் திருத்தப்பட்ட ரயில் கட்டணங்கள் அமலுக்கு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குலுக்கல் முறைக்கு பதிலாக H1B விசா வழங்க புதிய முன்னுரிமை நடைமுறையை அமல்படுத்த அமெரிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் உள்ள அனைத்து சாலைகளும் ஒரே மாதிரியான தரத்தில் இருக்க புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு ஒன்றை நியமித்து அதிமுக பொதுச் செயலாளரும் பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். கைரேகை மற்றும் கண் கருவெளி சரிபார்ப்பு முறையில் வழங்க இயலாத மூத்த குடிமக்களுக்கு கையொப்பம் வாங்கி ரேஷன் பொருட்கள் வழங்க வேண்டும் என்று உணவு வழங்கல் துறை இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். தில்லியில் 5 ரூபாய்க்கு சத்தான உணவு வழங்கும் தி அடல் கேண்டீன் திட்டத்தை மாநில முதல்வர் ரேகா குப்தா அவர்கள் தொடங்கி வைத்தார். சென்னையில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 1475 ஏக்கரில் கோவளத்தில் 6வது நீர்த்தேக்கம் அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்திற்கு வருகின்ற ஜனவரி 3ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் வருகின்ற 29ஆம் தேதி பாமக பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற உள்ள மலர் கண்காட்சிக்காக ஊட்டி தாவரவியல் பூங்காவில் நாற்று நடவு பணி நேற்று துவங்கியது. கேரளாவில் ஆலப்புழா கோட்டயம் மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் பரவல் எதிரொலியாக தமிழக கேரளா எல்லையோர மாவட்டங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. கோவைக்கு கடத்தி வரப்பட்ட 1,15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 272 உயர் ரக ட்ரோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 6 கோடி ரூபாயில் செயற்கை முறையில் நிலத்தடி நீர் நிரப்பும் திட்டம் மூலம் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் 9 முக்கிய நகரங்களில் கடந்த அக்டோபர் முதல் டிசம்பர் காலாண்டில் வீடுகளின் விற்பனை 16% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பருவம் தவறிய கனமழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க தமிழக அரசு 289 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.